ஓம் சாந்தி. 25/5/24 बाबा சொல்றாங்க, मीठे बच्चे बाप आए हैं तुम्हें सिविल चक्षु देने, तुम्हें ज्ञान का तीसरा नेत्र मिला है, इसलिए यह आंखें कभी भी क्रिमिनल नहीं होनी चाहिए. இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு சிவில் கண் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நாகரீகம் உடைய பண்புமிக்க கண் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். பாவத சொல்றார், சிவில். தந்தை உங்களுக்கு சிவில் கண்களை கொடுப்பதற்காக, நாகரிகமான பண்புமிக்க கண்களை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த கண்கள் ஒரு பொழுதும் கிரிமினல் ஆகிவிட வேண்டாம். உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த கண்கள் ஒரு பொழுதும் கிரிமினல் ஆகிவிட வேண்டாம். குற்ற பார்வையுடைய கண் ஆகிவிட வேண்டாம். तुम बेगत के सन्यासियों को बाप ने कौन सी एक श्रीमत दी है? கேள்வி, எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசிகளாகிய உங்களுக்கு தந்தை எந்த ஒரு ஸ்ரீமத் வழங்கி இருக்கின்றார்? எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசிகளாகிய உங்களுக்கு தந்தை என்ன ஒரு ஸ்ரீமத் வழங்கி இருக்கிறார்? சந்நியாசி பாபா இன்னைக்கு என்ன சொல்றார்? எல்லைக்கப்பாற்பட்ட சந்நியாசி. நமக்கு சந்நியாசியா பாபா நமக்கு என்ன ஒரு ஸ்ரீமத்து கொடுத்திருக்கிறார்? அதுவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசி. बाप की श्रीमत है तुम्हें नरक और नरक वासियों से बुद्धियों हटाकर स्वर्ग को याद करना है. தந்தையின் ஸ்ரீமத், நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளில் இருந்து புத்தி தொடர்பை நீக்கி ஸ்வர்க்கத்தை நினைக்க வேண்டும். தந்தையினுடைய ஸ்ரீமத், நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளில் இருந்து புத்தி தொடர்பை நீக்கி ஸ்வர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். கிரகஸ்த व्यवहार में रखते नरक को बुद्धि से त्याग दो. குடும்ப பொறுப்புகளை கவனித்துக் கொண்டே நரகத்தை புத்தியால் தியாகம் செய்து விடுங்கள். குடும்ப பொறுப்புகளை கவனித்துக் கொண்டே நரகத்தை புத்தியால் தியாகம் செய்து விடுங்கள். நரகே புராணி துனியா, நரகம் என்பது பழைய உலகம். துமே புத்தி சே புராணி துனியா கோ பூல்னா ஹே. நீங்கள் புத்தியினால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும். புத்தியினால் பழைய உலகத்தை மறக்க வேண்டும். ஐசே நஹி एक हद के घर को त्याग कर दूसरी जगह चले जाना है. அப்படி சொல்லல பாபா. ஒரு எல்லைக்கு உட்பட்ட வீட்டை தியாகம் செய்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று பாபா சொல்லவில்லை. ஒரு எல்லைக்கு உட்பட்ட வீட்டை தியாகம் செய்துவிட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லுங்கள் என கூறவில்லை. துமாரா பேகத்துக்கா வைராகிய ஹே. உங்கள் வைராகியம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஏதோ ஒரு வீட்டை விடுற தியாகம் இல்லை, வைராகியம் இல்லை. உங்கள் வைராகியம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அபி துமாரி வானப்பிரஸ்த அவஸ்தாகே. இப்பொழுது உங்களினுடைய நிலை வானப்பிரஸ்த நிலை ஆகும். இப்பொழுது உங்களுடைய ஸ்டேஜ்
பக்குவம். என்னது? வானப்பிரஸ்த நிலை. உலகத்தில் சும்மா கேலிக்கு சொல்லுவாங்க, வீடு போங்குது, காடு வாங்குது. அதுக்கு பேர் என்னதாமா? உனக்கு இந்த வயசுல எப்படியா அப்படின்ட்டு இருக்கான். எல்லாருக்கும் தான் வீடு போங்குது, எல்லாரையும் தான் காடு வயசு பார்க்குதா? காடு படித்தவங்க படிக்காதவங்க நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் பார்க்கல. காடு எல்லாரையும் மீன்ஸ் சுடுகாடு இடுகாடு. வானப்பிரஸ்தம்னா அந்த காலத்தில் என்னென்னா வீட்டு பொறுப்புகளை எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு, நான் காசிக்கு போகிறேன், நான் ராமேஸ்வரம் போகிறேன், நீ சொத்தை பார்த்துக்கோ, நீ கடையை பார்த்துக்கோ, நீ பிஸ்னஸை பார்த்துக்கோ, போதும் நான் சம்பாதிச்சது பார்த்தது, பிள்ளைங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடுறது. அது வானப்பிரஸ்தம் உலகத்தில். பாபா நமக்கு சொல்கிறார், வானப்பிரஸ்தம்னா சப்தத்தை கடந்து போகிறது. இப்போ வீட்டுக்குள்ளேயே இருங்க, நீங்கள் காசிக்கும் போக வேண்டாம், ராமேஸ்வரமும் போக வேண்டாம், பாபாவை கூப்பிட்டு வச்சுக்கோங்க. பாபா இதெல்லாம் உன் வீடு, உன் குடும்பம், உன்னுடைய காரியம், நான் கருவியாக இருந்து என்ன பண்ணுறேன் செய்கிறேன். வானப்பிரஸ்தம் சப்தத்தை கடந்து போகிறது. இப்பொழுது உங்களுடைய நிலை வானப்பிரஸ்த நிலை. சப்குச்சு சோடு கருஜானாக, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வீடு செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுட்டு வீடு செல்ல வேண்டும். இப்போ பயிற்சி பண்ணாதான் அப்போ கஷ்டம் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியும். ओम शांति। शिव भगवान वाच அவர் கோயிக்கா நாம் நகி இல்லையா. சிவ பகவானினுடைய மகா வாக்கியம் இது. வேறு யாருடைய பெயரையும் எடுத்துக்கொள்வது இல்லை. வேற யார் பெயரையும் பாபா சொல்லலை. இனுக்கா பிராக்கெட்ல பிரம்மா நாம பி நகிலியா, இவரோட பெயரை, அதாவது பிரம்மாவுடைய பெயரை கூட எடுக்கலை அவர். அதாவது பிரம்மா கூட இங்க நமக்கு சொல்லிட்டு இருக்கல மகா வாக்கியத்தை. யார் சொல்லிட்டு இருக்கிறா? சிவ பகவான். शिव भगवान पतित पावन वह बाप है तो जरूर वह यहाँ आएगा पतितों को पावन बनाने लिए. பதீத்த பாவனனான தந்தை அவர். ஆகவே அவசியம் பதீத்தமானவர்களை பாவனமாக்க இங்கு வருவார். பாவன் பனானேக்கி யுக்தி भी यहाँ बताते हैं. தூய்மை ஆக்குவதற்கான வழிமுறையையும் யுக்தியையும் பாபா இங்கு வந்து கூறுகிறார். சிவ பகவான் வாச்சகே நாக்கி கிருஷ்ண பகவான் வாச். இது சிவ பகவானினுடைய மகா வாக்கியமே அன்றி ஸ்ரீ கிருஷ்ணருடைய கிருஷ்ண பகவானினுடைய மகா வாக்கியம் அல்ல. இதை அவசியம் புரிஞ்சுக்கணும். जबकि बैच लगा हुआ है रचयिता और रचना के आदि मध्य अंत का सारा राज यहाँ इस बैच में दिखाया हुआ है. உங்களுக்கு இப்போ பேட்ச் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் படைப்பாளர் படைப்பின் ஆதிமத்திய அந்திமத்தின் மொத்த ரகசியங்களும் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பேட்சுக்குள்ளேயே படைப்பாளர் படைப்பினுடைய மொத்த ரகசியமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. यह बैच कोई कम नहीं है. இந்த பேட்ச் எந்த விதத்திலும் குறைந்த பொருள் அல்ல. இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த பேட்சை இசாரே கி பாத், இது சமிக்ஞை தூண்டுதல் அளிக்கும் கருவியாகும். நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க நம்ம முகத்தை பார்க்குதோ இல்லையோ எதை பார்த்துருது? பேட்சை பார்த்துரு. புதுசாக யாராவது கோர்ஸ் கேட்க வந்தால் கூட சில பேர் கேட்டுடுறாங்க, இந்த பேட்ஜ் எங்களுக்கு கிடைக்காதா? பேட்ஜ் உஷாராவுக்கான விஷயம். அது ஏதோ தூண்டுது. இந்த கொடி நம்மளை இழுத்த மாதிரி, பாபா படம் நம்மளை இழுத்த மாதிரி பேட்ஜ் எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருக்குது? வா, இஷாரா. அதுதான் ஆத்மாவுக்கு அது ஏற்கனவே இருக்குது. நிறைய பேர் இந்த அனுபவம் சொல்லுவாங்க, நான் ஹாலுக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த லைட்டை பார்த்ததுமே எனக்கு என்னமோ பண்ணிச்சு, அது என்னை இழுத்துச்சு. அவங்க சொன்னதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த லைட்டை பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு யாருமே சொல்லலை அது சிவபாபா சிவன் ஜோதி அப்படிலாம் யாருமே சொல்லலை. முதல் நாள் தான் உள்ள நுழையிறோம். ஆனால் அந்த லைட்டை ஆக்கர்ஷிக்குது, அந்த ஜோதி, அந்த கொடி. பாபா சொல்லி இது இஷாராவுக்கான விஷயம். பேசி புரிய வைக்கிற விஷயம் வேற, ஜாடை மூலமாகவே புரிய வைக்கிற விஷயம் வேற. இந்த பேட்ஜ் எப்படிப்பட்ட விஷயமாமா நல்ல ஞாபகம் இருக்குது. காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கும் போது ப்ரொஃபஸர் கூப்பிட்டார், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இங்கே நில்லு அப்படின்னார். நீ பிரம்மா குமாரிகள்கிட்ட போயிட்டுருக்கியா? ஆமாம். ஏன்னா அவர் என்ன பார்த்துட்டாருன்னா பேட்ஜ் பார்த்துட்டார்.
எனக்கு பயம், சும்மாவே பயப்படுற ஆள் தான். புதுசாக காலேஜுக்கு மொதல் நாள் எப்படி இருக்கும், அப்புறமா என்னமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பையன். அவர் சொல்கிறாரு கூப்பிட்டு எல்லாரையும், இந்த பயலை நீங்கள் அடிக்கலாம், திட்டலாம், ஏசலாம், பதிலுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். பதிலுக்கு இது என்னடா வம்பா இதுதான் அறிமுகம். முதல் நாள் காலேஜுக்கு வந்த முதல் நாள் அவர் எந்த அறிமுகமும் இல்லை. அவர் சொல்ல, இந்த பயலை நீங்கள் அடிக்கலாம், திட்டலாம், ஏசலாம், பதிலுக்கு இவன் என்ன பண்ண மாட்டான். ஒன்றுமே புரியல, எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாகுது. போய் உட்காரு அப்படின்ட்டார். என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் இப்படித்தான் பேட்ஜ் போட்டு இருக்கான், ஒரு சூடும் இருக்காது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா குமாரிகள் கோவப்பட மாட்டாங்க. சரி, இனி அந்த காலேஜில் என்னால் கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? முதல் நாள் அறிமுகமே என்னது, இவங்க கோவப்பட மாட்டாங்க, இவங்களுக்கு டென்ஷன் வராது. அப்போது அந்த ஒரு பேட்ஜ் போட்ட ஒருத்தர் நமக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டார். யாரோ ஒரு பிகே ஒரு பேரை என்ன பண்ணிட்டாரு, ஒருவேளை கோவம் வந்தாலும் சார் சொன்னது ஞாபகத்தில் வரும், எனக்கு கோபம் வராது. அப்போ பாருங்க, நமக்கு முன்னாலேயே ஒருத்தவங்க உழுதுட்டு போயிருக்கிறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு சாதனம். இப்போ சைலன்ஸ், மௌன விரதம் இருக்கிறதா இருந்தால் சைலன்ஸ் போட்டுடுறோம். அவங்க பார்த்த உடனே நம்மகிட்ட என்ன பண்ணுறாங்க, சரி இவர் பேசி நிறைய தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்களே ஜாடை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மௌன விரதம் நாமன்னாலும் கூட அப்போ அவங்களுக்கு புரியுது இவங்க சைலன்ஸில் இருக்கிறாங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த பேட்சில் போகும், இது ஒரு பாதுகாப்பு சாதனம். இவங்கள்ட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ஒரு சண்டைக்காரன் தானே வேணும். இந்த ஓம் சாந்தி பேட்ச் போட்டவங்களாம் யாரு, அப்பாவி. சரி சரி போங்க. நிறைய இடத்துல ஸ்கூட்டரில் ஒன்மையில் போய் நிற்கும் போது போலீஸ்காரருக்கு சரீர்னு கோவம் வரும். பார்த்த உடனே சரி சரி போங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த பேட்ஜ் என்ன பண்ணுது, இஷாரா காண்பிக்குது, இவர்கள் உலகம் போல இல்லை. உலகம் போல பாடா போடான்னு சொல்லிட முடியல அவங்களால, யாரனாலும் சொல்லிடுவாங்க. இது நாம சம்பாதிச்ச பேர் இல்லை. பாபா இந்த பேட்ச் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்கிறார், மக்களுக்கு சமிக்கை காண்பிக்கிறார். அவர் என்ன பண்றார், சமிக்கை. அதனால பேட்ஜ் இல்லாமல் எங்கேயும், இது பாதுகாப்பு சாதனம். பேட்ஜ் என்னது, பாதுகாப்பு சாதனம். இன்னொன்று, அந்த பசங்களும் நம்மகிட்ட வம்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுதான் விஷயம். நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை, யார்கிட்ட யார் வம்பு பண்ணாலும் நம்மகிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, வம்பே பண்ணலை. அதுக்கான சூழ்நிலையே இல்லை. கோவப்படுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ காலேஜில் அங்கே வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அவங்களும் நம்மகிட்ட வம்புக்கு வரல, நாம ஏன் வம்புக்கு போகிறோம். அப்போது அந்த காலம் ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு. அப்போது இது எது பண்ணுற வேலைன்னா, பேட்ஜ் பண்ணுற வேலை. எது பண்ணுற வேலை, எங்கே போனாலும் பேட்ஜ் போட்டு போகும். அது ஃபஸ்ட்டே அவங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயத்தை கொடுத்துருக்கு இல்லையா. பாபா பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சிவன் நமக்கு அணிந்திருக்கக்கூடிய இது ஒரு சிவன் சக்திகளாகிய நமக்கு போட்டிருக்கிற கெட்டியிருக்கிற தாலி, தாலி தாலி மாங்கல்யம். அந்த போதை இருக்கும். பாபா சொல்றார், இந்த பேட்ச் கோயி கம் நகிகே. இது 50 ரூபாயா 60 ரூபாயா, அதுக்கான வேல்யூலாம் கிடையவே கிடையாது. மானத்தை, உயிரை, கௌரவத்தை எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய விஷயம் இந்த பேட்ச். பாபா சொல்ல, கோயி கம் இசாரைக்கு பாத், இது சமிக்ஞைக்கான விஷயம். தும் சப் நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் ஆஸ்திக் ஹோ. நீங்கள் எல்லாரும் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரமாக ஆஸ்திகர்கள். நம்பர்வார் ஜரூர் ககேங்கே. ஏன் பாபா நம்பர்வார்னு சொல்கிறீங்க, எல்லாரும் உங்கள் பிள்ளைங்க தானே, ஒன்று போல் வித்தியாசம் பார்க்காம கொடுக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்டால் பாபா பதிலுக்கு என்ன சொல்கிறார், இல்லை நான் கட்டாயம் நம்பர்வார்னு சொல்லுவேன் அப்படின்றார். ஆஸ்தி எப்படி தான் கொடுக்குறாராமா பாபா, நம்பர்வார். உழைச்சவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும், உழைச்சவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். உழைக்காதவங்களுக்கு ஏன் கொடுக்கணும். பாபா ஒரு கேள்வி கேட்குறார். அப்பா தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் நினைக்கிறார், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா உழைச்சா அவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். நம்பர்வார் ஆஸ்திகர்கள். நம்ம எல்லாருக்கும் ஆஸ்தி உறுதி. ஆனால் நம்ம செய்கிற புருஷார்த்த, கடலில் போய் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும்
நீங்கள் கொண்டு போகிற பாத்திரம் அளவுக்கு தான் கடல் என்ன கொடுக்கும்? தண்ணி கொடுக்கும். உன்கிட்ட தான் நிறைய தண்ணி இருக்குல்ல, கூட கொஞ்சம் கொடுத்தா என்ன? உன் கையில் வச்சிருக்கிற டப்பா 1/2 லிட்டர் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதில் பாபாட்ட போயில என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. பாபாட்ட நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன், இன்னும் தரமாட்டேங்கிற, பாத்திரம் கம்மியாக இருக்குது, பாத்திரம் அளவு. என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்குன்னா உங்கள் மக்கு வந்து 1/2 இன்ச்சு கூட கிடையாது, 1/2 மில்லி கூட கிடையாது. என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னா அது ஒரு 1/2 லிட்டராக வேணால் வச்சுக்கலாம். பாபா கலெக்டர்கிட்ட போயிட்டு ஒரு 100 ரூபா கடன் கேட்டால் தருவார மாட்டாரா? கலெக்டர்கிட்ட ஒரு 100 ரூபா கடன் கேட்டால் தருவார மாட்டாரா? எல்லாம் தரமாட்டார். நீங்கள் லட்சம் கோடி கூட கேட்கலாம், மறுபடி சரியான சான்று கொடுத்து ஊருக்காக தேசத்துக்காகன்னு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாங்ஷன் பண்ணுவாங்க. அப்போ யார்கிட்ட போய் என்ன கேட்கணுன்ற ஒரு விவஸ்தை இருக்குது. ஒரு குட்டி கதை கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், மாணி படிச்சிடும், கடகடன்னு படிச்சிடும். விவேகானந்தருக்கு ரொம்ப கஷ்டம். ராமகிருஷ்ணன் சொல்ற, நீ காளிகிட்ட போ, உனக்கு வேண்டியதை அவ தருவா, நான் காளிகிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். அவருடைய பக்தி அப்படி இருந்திருக்குது. நீ போ, காளி உன் முன்னால பிரசன்னமாவா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, ஜெகன்மாதாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றார். விவேகானந்தருக்கு அதில் விருப்பம் இல்லை, இருந்தாலும் குரு சொல்றாரு இல்லையா, கோயிலுக்கு போறார். காளி கோயில் கல்கத்தாவில் நடக்குது. அப்போதான் போறாரு, கும்பிடுறாரு காளியை. காளி அவர் முன்னால பிரத்யட்சமா தோன்றி நிற்கிறாங்க. இவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டார். ஒண்ணுமே என்ன பண்ணலை, கேட்கல. ராமகிருஷ்ணன் கேட்டார், காளி வந்தாளா? வந்தாங்க. பிரசன்னமானாலும்? ஆமா. என்ன வேணும்னு கேட்டையா? ஒண்ணுமே கேட்கல. இவருக்கு கோபம். நான் உன்னை மெனக்கிட்டு ஒரு பெரிய ஆளை நம்மளை தேடி வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு வந்திருக்காங்களோ அதை அந்த விதத்தில் பயன்படுத்திக்கணும்ல. அப்போ கோவம். உன்னை நான் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி உனக்காக காளியை நான் வர வச்சேன்னா நீ ஒன்றும் கேட்கலையா? சரி, நாளைக்கு நான் உன்னை அனுப்புவேன், நீ மறக்காமல் உனக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணு கேளு. இன்னும் 2வது நாள் அனுப்புகிறார். 2வது நாளும் கோயிலுக்கு போகிறார். 2வது நாளும் காளி பிரசன்னமாகற கேட்குறாங்க. காளி இதெல்லாம் நடந்துச்சா? பக்தி பாவனை எதுவுமே பொய் கிடையாது. நீங்கள் பாவனை பண்ணால் யாரையுமே முன்னால் என்ன பண்ணிட முடியும்? கொண்டு வந்துட முடியும். பாபா 2-3 நாளுக்கு முன்னால் கூட வானிலை சொன்னார், நாயகன் நாயகி பாவனை செஞ்சு முன்னால் உருவத்தை என்ன பண்ணிடுறாங்க? கொண்டு வந்துடுறாங்க. நாயகன் நாயகி ஒருவர் மற்றவரை நினைத்து உருவத்தை என்ன பண்ணிடுறாங்க? அப்போ நாயகன் நாயகியை கொண்டு வர முடியும்னா காளியை கொண்டு வர முடியாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ரூபம் வரும். அப்போ காளி கேட்குறாரு, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. 2ஆம் நாள் இவருக்கு தலையாட்டிட்டார், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. காளிக்கு அப்போ இவருக்கு வந்து ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப கோபம். கடைசி சான்ஸ் நான் கொடுக்குறேன், கேட்கல, நான் உனக்கு அந்த உதவி என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். 3ஆம் நாள் போறாரு. 3ஆம் நாளும் காட்சி கிடைக்குது. 3ஆம் நாளும் கேட்கல, வந்துட்டார். ராமகிருஷ்ணன், ஏன் நீ கேட்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. காளி ஜெகன் மாதா. காளி யாரு? உலகத்து தாய். உலகத்து தாயிட்ட போயிட்டு ஏன் கஷ்டத்தை எப்படி பேச முடியும்? ஒரு அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்களும் கஷ்டப்படுது. 11ஆவதா ஒரு ஆள் நான் மட்டும் போய் எனக்கு மட்டும் ஏதாவது செய்யினா அது எந்த விதத்துலையாவது நியாயமா? ஏற்கனவே 10 பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஜெகன்மாதாட்ட கேட்கறதா இருந்தா இந்த ஜெகம் நல்லா இருக்கணும்னு வேணா கேட்கலாம், அவங்கள்ட்ட போய் என்ன கேட்க முடியாது? பாருங்க, பக்தியிலேயே அது கதையோ உண்மையோ அதில் நியாயம் இருக்குல்ல. யார்கிட்ட போய் என்ன கேட்கணுன்ற ஒரு அடிப்படை விஷயம் இருக்குது. பாபா யாரு? அவர் சர்வசக்திவான் தான், அவர் விஸ்வ கல்யாணக்காரி தான், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான். அவர்கிட்ட போய் நான் எதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கணும்? விஸ்வ கல்யாணத்தை பற்றி பேசணும். அவர் வந்திருக்கிறது எதுக்காக? விஸ்வ கல்யாணத்துக்காக. விஸ்வ கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கான கல்யாணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? நடந்துடும். அதில் உங்கள் சரீரம்லாம் அடங்கியிருக்குது. விஸ்வ கல்யாணத்தில் எதுவும் அடங்கியிருக்குது? உங்கள் சரீரமும் அடங்கியிருக்குது, சரீரத்தில் உள்ள வியாதியும் அடங்கியிருக்குது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? நீங்கள் உலகத்துக்காக பேச பேச இது தானாக சரியாயிடும். பாபா சொல்கிறார், நீங்கள் புரிஞ்சுக்கணும், பாபா ஆஸ்தி கொடுக்கத்தான் வந்திருக்கிறார். ஆனால் உங்கள் புருஷார்த்தம் நம்பர்வாராக இருந்துச்சுன்னா கிடைக்கிற ஆஸ்தி எப்படித்தான் கிடைக்கும்? அப்போது என்னுடைய புருஷார்த்தம் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கிற ஆஸ்தியும் எப்படித்தான் இருக்கும்? பாபா தரலையே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் விஸ்வ கல்யாணியாக இருக்கிற பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சி தான் ஆகணும். பாபா சொல்கிறாங்க,
கைகே ஜோ ரச்சிதா ரச்சனாக்கா, சில பேருக்கு படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஞானம் ஞானபி நகி சம்ஜா சக்தாக, ஞானத்தையே புரிய வைக்க முடியவில்லை என்றார். தோ சதோ பிரதான் புத்தி தோடேகி ககேங்கே, அப்போ அவர்களை சதோ பிரதான புத்தி என்று சிறிதும் சொல்ல மாட்டோம். நாம புரிய வைக்கல அப்படின்னா, படைப்பாளர் படைப்பை பற்றி நமக்கு புரிய வைக்க முடியலன்னா சதோ பிரதான புத்தி என்று சிறிதும் சொல்ல மாட்டோம். சதோ பிரதான புத்தி, பிறகு ரஜோ புத்தி, தமோ புத்தி என்று வகைகள் இருக்கின்றன. ஜைசா ஜைசா ஜோ சமச்சித்தேகே வைசா டைட்டில் மில்தாகே, எப்படி எப்படி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி அப்படி அவங்களுக்கு டைட்டில் கிடைக்குது. யக சதோ பிரதான் புத்தி, யக ரஜோ பிரதான் புத்தி, இவங்க சதோ பிரதானமான புத்தி உடையவங்க, இவங்க ரஜோ பிரதானமான புத்தி உடையவங்க. அப்போ அவங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மையை வச்சு, நடந்து கொள்ளும் தன்மையை வச்சு இவங்க சதோவா ரஜோவா அப்படிலாம் கூட புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்கன்னா பொறுத்துக்கிட்டீங்க, பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அந்த புத்திக்கு பேர் என்னது? ரஜோ பிரதான புத்தி அப்படின்றார். பல்ல கடிச்சிட்டுலாம் பொறுத்துக்க கூடாது. அப்புறம் ஆனந்தமா பொறுத்துக்கணுமா? அதுவும் இல்லை. அந்த ஆத்மா சாந்திக்கு சொரூப ஆத்மா, அந்த ஆத்மா சக்தி சொரூப ஆத்மா. பாபா இந்த ஆத்மா கொஞ்சம் தன்னை யாருன்னு என்ன பண்ணியிருக்குது? மறந்து இருக்குது. ஆனா எனக்கு தெரியும் இது சாந்த கடல், பாபாவாகி உன்னுடைய குழந்தை தான். நீங்க அவங்க மேல கொஞ்சம் கூட கோபமோ வருத்தமோ இல்லாம அவங்களுக்கு அளவில்லாத அன்பு கொடுக்கக்கூடிய பாவனை இருக்குதுன்னா நம்ம புத்தி என்னன்னு சொல்லிக்கலாம்? சதோ. பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிறது ரஜோ, சகிச்சுக்கவே முடியலன்னா அதுக்கு பேர் என்னது? தமோ அப்படின்றார் பாபா. பாபா சார் அவரவர்களை பற்றி தூங்குறதுல கூட பாபா வெரைட்டி காமிக்கிறார். பாபா ரூமுக்குள்ள வருவாராமா, குழந்தைங்க எல்லாரும் வரிசையா தூங்கியிருப்பாங்களாமா. பாபா வந்ததுமே டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டா அந்த தூக்கத்துக்கு பேர் பாபா என்ன சொல்றாரு? சதோ பிரதான தூக்கம். பாபா வராரா? ஒவ்வொரு நாளும் அமிர்த வேலைக்கு வீட்டுக்கு அவர் வரும்போதே தானா அப்படி எந்திரிச்சிட்டோம்னா அவங்க தூக்கம் என்ன தூக்கம்ன்றார் பாபா? சதோ பிரதான தூக்கம் அப்படின்றார். வந்தும் சில பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, பாபா நேருக்கு நேரம் வந்து திருஷ்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு என்ன பண்ணிடுவாங்களாமா? எந்திரிச்சிருவாங்களாம். அவங்க தூக்கத்துக்கு பேர் என்னது? அவங்க தூக்கத்துக்கு பேர் என்ன தூக்கம்? ரஜோ. ரஜோன்னா கொஞ்சம் போராடி சண்டை போட்டு என்னமோ ஒன்று செய்தேன்னு மெனக்கிட்டு கொஞ்சம் நெளிச்சுக்கிட்டு எந்திரிச்சா அந்த தூக்கத்துக்கு பேர் என்னது? ரஜோ பிரதானம். சதோ ரஜோ. தமோன்னா அலாரம் அது பாட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பிரதர் சொல்றாரு, நான் சத்தியுகத்துக்கு போறேனோ இல்லையோ எங்க வீட்டு டேப் ரெக்கார்டரு, அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு இல்லை, அது போயிடும் அப்படின்றாரு. அது எப்படி போகும்? டேப் ரெக்கார்டர் அது டெய்லி நான் ஆத்மா நான் பரந்தாம போறேன், பாபா பாக்குறேன்னு அது பாட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் பண்றேனோ இல்லையோ எங்க வீட்டு டேப் ரெக்கார்டர் கரெக்டா என்ன பண்ணிடுது, 4 மணிக்கு அது பாட ஆரம்பிச்சிருது, கமெண்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருது. கேலிக்கு விஷயம் என்னன்னா முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தமோ பிரதானம். பாபா வந்தாரு, திருஷ்டி கொடுத்தாரு, போயிட்டாரு. மணியை பார்த்தா 4:45 அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தமோ பிரதானம். பாபா சொல்றாங்க அப்போ எல்லாத்துலேயுமே நம்பர் வார் இருக்குது, வரிசை கிரமம் இருக்குது, கேட்டகரி கிரேடு எல்லாமே இருக்குது. பரந்து ககுத்தே நகி. ஆனா பாபா வந்து சொல்ல மாட்டார் இந்த ஆத்மா ரஜோ பிரதானம், இந்த ஆத்மா சதோ பிரதானம் அப்படிலாம் பாபா என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. அப்புறம் அவங்களுக்கே கூச்சமாயிடும், மனம் என்னவாயிடும்? சோர்ந்து போயிடும். இன்னைக்கு இது தமோவா இருக்கிறவங்க நாளைக்கு என்ன ஆயிடுற வாய்ப்பு இருக்குது? சதோ பிரதானமாக ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட்ல புத்தியில டச் ஆயிடும் ஒரு பாயிண்ட். இன்னைக்கு சதோவில் இருந்து கொஞ்சம் அகங்காரம் வந்து நாளைக்கு அந்த ஆத்மா என்ன கூட ஆயிடும்? தமோ கூட ஆயிடும். இந்த சைக்கிளில் என்ன நடக்கும் எந்த கணம் தெரியாது. அதனால பாபா யாரையும் சொல்லி டிஸ்கரேஜ், மனம் சோர்ந்து போக விட போகிறதும் இல்லை, அதே நேரத்தில் கொஞ்சம் அகங்காரமும் வந்துட விட போகிறதும் இல்லை. பாபா சும்மா எல்லாரையும் ஒன்று போல பார்க்குற நம்பர் வார்த்தோ ஹோத்தே, அவர் சொல்கிறாரோ சொல்லலையோ வரிசை கிரமம் என்பது இருக்கத்தான் செய்கிறது அப்படின்றார்ப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு கீமத் பி பகுத் அச்சி ஹோத்தீகே.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் மதிப்புடையவர்கள் கூட மிகச் சிறந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான சத்குரு கிடைத்திருக்கிறார். இப்போ நீங்க குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ஜப்பிக்கு சத்குரு மிலாகே, சத்குருவே நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா தும்கோ ஏகதம் சச்சா சச்சா பனா தேத்தாகே, அவர் உங்களை முற்றிலுமாக உண்மையிலும் உண்மையானவர் ஆக்கி விடுகிறார். சச்சேகே, உண்மையானவங்க யாரு? தேவி தேவதாயே, தேவி தேவதைகள். பிறகு அவர்கள் வாம மார்க்கத்தில் பொய்யானவர்கள் ஆகிவிடுகிறார்கள். சத்தியமானவங்க தேவி தேவதைங்க. பிறகு அவங்க வாம மார்க்கத்துல விகார பாதையில போய் என்னவாயிடுறாங்க? பொய்யானவர்கள் ஆகிவிட்டாங்க. யார்கிட்ட எந்த குறைய பார்த்தாலும் அவங்க தன்னுடைய பொய்யில இருக்கிறாங்க. அது அவங்களுடைய நிஜம். இப்போ ஒருத்தவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நிஜம் இல்லை, அது அவங்களுடைய பொய்யான குணம். அப்போ பாபா சொல்றார், அவங்க வாம மார்க்கத்துக்கு போகும்போது பொய்யாயிடுறாங்க. சத்தியுகத்தில் தேவி தேவதைகளாகிய நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள், வேறு யாரும் இருப்பது இல்லை. कोई कोई तो ऐसे है जो कहते हैं कि ऐसे कैसे हो सकता, ज्ञान नहीं है ना. சில பேர் சொல்றாங்களாம், அது எப்படி சத்தியுகத்துல சண்டையே வராதா, ஆசையே இருக்காதா, உங்களுக்கு பற்றே இருக்காதா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஞானம் இல்லை. சில பேரால இந்த ஞானத்தை ஏற்றுக்க அல்லது புரிஞ்சுக்க முடிகிறது இல்லை. அதனால பாபா கூட சொல்றாரு, அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு இப்படி இருந்தா நாளைக்கு கூட அவங்க என்ன பண்ணிப்பாங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட போய் முட்டிக்கிட்டு நிக்க வேண்டாம், புரிய வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட விளக்கத்திலே சில பேர் 7 நாள் கேம்பையே முடிச்சிருவாங்க. ஒரு ஓரமா ஒதுக்கி ஒரு மணி நேரம் தனியா வேப்பலை அடிச்சு, ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் சென்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடணும். கொஞ்சம் இந்த வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு என்ன பண்ணும், முழுசா புரியும். அங்கே சொல்லும்போது டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம் நம்ம பேசுகிற நேரத்தில் இன்னும் 10 பேருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் வாங்க. உண்மையிலேயே அந்த ஆத்மா தாகமுள்ள ஆத்மா, தேவத்தை ஆத்மானா அது சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், வந்துடும். அது வந்துடும். பாபா கூட சொல்கிறாங்க, நமக்கு தெரியும் இந்த நேரம் இந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கல, ஆனா அவங்க நாளைக்கு கூட என்ன பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கலன்னா விட்டுடுங்க, அந்த நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ பாபா சொல்றார், சில பேருக்கு அது கேள்வி வருது, அது எப்படி தேவதைகள் சுத்தமாவே இருப்பாங்க அப்படின்லாம் கேள்வி வருது. இப்போ குழந்தைங்க நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ஹம் நாஸ்திக் சே ஆஸ்திக் பனேகே, நாம நாஸ்திகர்களில் இருந்து ஆஸ்திகர்கள் ஆகியிருக்கின்றோம். படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திம ஞானத்தை இப்பொழுது நீங்கள் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அக்யூரேட் ஜானாகே அப்படின்றார். புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லலை, என்ன பண்ணணுன்றார் பாபா, ஜானாகே அப்படின்றார். நீங்கள் இந்த நாடகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தையும் பாபாவையும் படைப்பாளரையும் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அக்யூரேட் அப்படின்னா என்ன, ஒரு கொஸ்டினும் இருக்காது, ஒரு கேள்வியுமே இருக்காது. கரெக்ட், இதுதான் கரெக்ட், அது எப்படி இது எப்படிலாம் இல்லை, இதுதான் ரைட். பாபா சொல்றார், பெயர் ரூபத்தில் இருந்து நாம் ரூபசே ஞாரி சீஸ் फिर देखने में नहीं आती. சில பேர் இறைவனுக்கு பெயர் இல்லை உருவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெயர் உருவம் இல்லாத பொருள் என்று ஒன்று இருப்பதே கிடையாது, அதை பார்க்கவும் முடியாது. ஆகாயம் போலார் அப்படின்னு அதுக்கு சொல்றோம். அப்போ அது கூட ஃபீல் செய்யப்படுது. ஆகாயம் அப்படின்றது ஒரு பெயர் இல்லையா, ஆகாயம் கண்ணில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது, ஆகாயம். ஆகாயம்ன்ற ஒன்று இருக்கிறது. அப்போ இறைவனுக்கு எப்படி பெயரே இல்லை உருவமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. நாம புரிஞ்சிருக்கிறோம், யகபி ஞானகே, இதுவும் ஞானம். சாரா மதார் புத்தி பருகே, எல்லாவற்றிற்கும் ஆதாரம் புத்தியில் இருக்கிறது. அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டதை வச்சு அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்திற்கும் ஆதாரம் எதுல இருக்குது, புத்தியில் இருக்கின்றது. படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஒரு தந்தை தருகிறார். இதையும் எழுத வேண்டும். இங்கு படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திம ஞானத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட நிறைய ஸ்லோகன்கள் இருக்கின்றன. நாளுக்கு நாள் புதிய புதிய பாயிண்ட்ஸ், கருத்துக்கள், புதிய புதிய ஸ்லோகன்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆஸ்திகர் ஆகுவதற்காக, ஆஸ்திகர்கள்னா பாபாட்ட இருந்து சொத்துக்களை, குணம், சக்தி, ஞானத்தை அடைவதற்காக அவசியம் படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஞானம் வேண்டும், அவசியம் வேண்டும். நான் பாபாவை தான் என் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் பாபா படத்தை கொடுத்துட்டேன். என்ன பிரச்சனைனாலும் இப்போ என்ன கேட்க சொல்லியிருக்கிறேன், பாபாட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டேன்.
பத்தாது. பாபா சொல்ற அவசியம் படைப்பாளர் படைப்பின் ஞானம் வேண்டும். அது நடந்துருது. ஆக்சுவலாக இடையில கூட ஒரு மாதாஜி சொன்னாங்க, நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க, சென்ட்ரிங் போட போகிறாங்க, சிமெண்ட் எல்லாமே குழைச்சாச்சு, மேகம் கரு கரு கருன்னு வந்துடுச்சு, மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. மேஸ்திரி சொல்லிட்டார், அவ்வளோதான் இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொன்னாராமா. அந்த மாதாஜி கிட்டுக்கிட்டுன்னு உள்ளே போய் பாபா படம் நிறைய வச்சுருந்துருக்குறாங்க. எல்லா கொத்தனார் கையிலையும் கொடுத்துட்டு பேக்கெட்டில் வச்சுக்கோ, சட்டையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீ வச்சுக்கிட்டு நீ இவரை நினச்சிக்கிட்டு நீ வேலையை செய்ய, ஒன்றும் வராது அப்படின்னு அந்த மாதாஜி சொல்லியிருக்கிறான். அப்போ உங்களுக்கு அவ்வளோ பெய்த்து பாபா மழை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. மழை வரலை, காங்கிரீட் போட்டு முடிச்சு 2 மணி நேரம் கழிச்சு அது செட் ஆன பிறகுதான் தூர ஆரம்பிச்சது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நல்லா என்ன பண்ணுச்சு, பெஞ்சுது. இதுக்கு பேர் ஞானமா பக்தியா? பக்தி. பாபா யூஸ் பண்ணிக்கிட்டோம், பாபா என்ன பண்ணிக்கிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். பாபா யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் தப்புலாம் இல்லை. கொத்தனாருக்கெல்லாம் ஞானம் வந்திருக்குமா அந்த பேக்கெட்டுக்கு? அந்த ஆனால் ஒரு இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா திடீர்னு நம்ம ஆத்ம ஞானத்தை பரமாத்மா ஞானத்தை யாருக்கும் என்ன பண்ணிட முடியாது, கொடுத்துட முடியாது. கொஞ்சம் பாவனையை என்ன பண்ணணும், பாபா பாவனைக்கு கட்டுப்பட்டவர், பாபா பாவனைக்கு கட்டுப்பட்டவர். ஆனால் பாவனையை வச்சுக்கிட்டே சத்தியுகத்தில் நான் மகாராஜா மகாராணியெல்லாம் ஆயிட முடியாது. மகாராஜா மகாராணி ஆகணும்னா அதுக்கு ஞானம் வேணும், யோகா வேணும், தாரணை வேணும், சேவா வேணும். இந்த 4 சப்ஜெக்ட்டுமே இல்லாமல் வெறும் பாவனை வச்சு நிறைய பாபாட்ட வாங்கிக்கலாம். ஆனால் அவர்களை ஆஸ்திகர்கள் என்று என்ன பண்ண முடியாது. பாபாட்ட ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம அப்பா அம்மாட்ட யாராவது ஏதாவது கை மாத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அவங்க யாரும் அப்பா அம்மாட்ட இருந்து சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு போக முடியாது, வாங்கிட்டு போக முடியாது. பாபா சொல்றார், ஆஸ்திகர் ஆகிறதுக்கு என்ன வேணும், அவசியம் ஞானம். படைப்பாளர் படைப்பின் ஞானம் வேண்டும். பிறகு நாஸ்திகத்தன்மை விட்டு போய்விடும். நீங்கள் ஆஸ்திகர்களாகி உலகத்திற்கு எஜமானனாகி விடுகிறீர்கள். இங்கு நீங்கள் ஆஸ்திகர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் இருக்கிறீர்கள். மனிதர்கள் என்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மிருகங்கள் தெரிந்து கொள்ளாது. என்னை படைச்சவன் யாரு அப்படின்னு எது தெரிஞ்சுக்காதாமா, மிருகங்கள்லாம் தெரிஞ்சுக்காது. ஆனால் நீங்கள் மனுஷன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், என்னை பெற்றவங்க யாரு அப்படின்னு ஒரு பையன் கேட்பான்ல, நான் எங்கே இருந்து ஆகாயத்துலேருந்து வந்து குதிச்சேன் அப்படின்னு கேட்பான்ல. மனுஷன்னா உயிரை பற்றியும் உயிரினுடைய படைப்பாளர், அதாவது படைப்பாளர் பற்றியும் படைப்பினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை பற்றியும் புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் தான் அவசியம் உயர்ந்தவர்கள், மனிதர்கள் தான் அவசியம் தாழ்ந்தவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். இந்த நேரம் எந்த மனிதரும் படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிந்திருக்கவில்லை. உலகத்துல மனுஷங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பாபா சொல்வார் அது வேற வார்த்தையில. நடிகன் அப்படின்னா அவருக்கு யாரை பத்தி தெரிஞ்சிருக்கணும், டைரக்டரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். போன சீன் என்னது, அடுத்த சீன் என்னது, இந்த சீன் என்னன்னு தெளிவா அவருக்கு தெரிஞ்சாதான் அவருக்கு பேர் என்ன, நடிகன். சும்மா அந்த டான்ஸ் ஆடுற இந்த சைடுல ரொம்ப கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களை வந்துட்டு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் கதையெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்கள அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. மெயின் டைரக்டர் அவங்க என்னவே பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப தூரத்தில் இருப்பார் டைரக்டர், அவ்வளோதான். அவர்கிட்ட போய் பேசலாம் முடியாது. ஆனால் முக்கியமான கதாநாயகன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து டைரக்டர் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிடுவார், சொல்லிடுவார். பாசுல ஒரு நடிகன்னா டைரக்டரை பற்றி தெரியணும்ல. மனுஷன் அப்படின்னா படைப்பாளர் படைப்பினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்றார். நீங்கள் நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம் புரிஞ்சுக்கிறீங்க. புத்தியில் உலகத்தில் உள்ளவங்களுக்கு சொல்றார், புத்தியில் முற்றிலுமாக கோத்ரேஜ் பூட்டப்பட்டு இருக்கிறது. நீங்க இப்ப வருஷக்கிரமா புரிஞ்சிருக்கிறீங்க, நம்ம பாபாட்ட எதுக்காக வந்திருக்கிறோம், பாப்கே பாஸ் விஸ்வக்கா மாலிக் பன்னே கேலியே ஆயேகே. எதுக்காக வந்திருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் கொடுங்க பாபான்னு கேட்டுட்டு வர்றதுக்கெல்லாம் வரல. நல்ல ரோசக்கார பிள்ளைங்க கொஞ்சமா சொத்து கொடுத்தா அது என்ன பண்ணாதுங்க, வாங்காது. உன் சொத்தை நீயே வச்சுக்கோ, கொடுத்தா முழுசு என்கிட்ட கொடு, இல்லைன்னா வேண்டாம். பாவ சார் நாம் இங்கே பாபா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், கைகால் சரியாயிடும்னா, இல்லை பிள்ளைங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னா, எனக்கு விஸ்வத்தின் ராஜ்யம் வேணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்த்து தான் பாபாவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒன்றை வாங்கிட்டு போகிறாங்க, கோடீஸ்வரன்ட்ட போயிட்டு 1 ரூபா தா 2 ரூபா தான்னு கேட்டால் அது அவனுக்கே கேவலமாக இருக்கும். என்கிட்ட போய் 1 ரூபா, இதுக்கு என் வீட்டு வாட்ச்மேன்ட்டே நீ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம்,
வாங்கிட்டு போயிருக்கலாம். என்கிட்ட வந்து ₹1 கேட்குறியா? பாபாட்ட நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? விஸ்வத்தின் எஜமான பதவியை பெறுவதற்காக. தும் 100% பியூரிட்டியுமே ரகுத்தேவோ சும்மா கொடுத்துருவாரா என்ன? நீங்கள் அதுக்கு 99 98 இல்லை, 100% தூய்மையில் இருக்கிறீர்கள். 99% இஸ் நாட் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணும்? பெர்ஃபெக்ட்னா பெர்ஃபெக்ட், சம்பூர்ணம்னா சம்பூர்ணம். பாபாட்ட இங்கே பியூரிட்டி எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் நம்மள்கிட்ட? 100%, 100% இருக்கிற பியூரிட்டி பி ஹே, தூய்மையும் இருக்கிறது. சத்தியத்தில் தூய்மை இருக்குது, அங்கே அமைதியும் இருக்குது, செல்வமும் இருக்குது. அதுக்கான ஆதாரம் இங்கே என்ன இருக்குது? நம்மகிட்ட தூய்மை இருக்குது. பாபா சொல்றார் ஆசீர்வாத தேத்தேகேனா, பாபா ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா? நீங்கள் போகிற சத்தியத்தில் அங்கே செல்வம் இருக்க போது, ஆரோக்கியம் இருக்க போது, அங்கே அமைதி இருக்க போது, ஆனந்தம் இருக்க போது, தூய்மை இருக்க போது. ஆனால் இந்த வார்த்தை பக்தி மார்க்கத்திற்கானது. அந்த ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை பக்தி மார்க்கத்திற்கானது. பாபா சொல்ற நீங்கள் செஞ்சால் நீங்களே எடுத்துக்கலாம், நான் தான் எடுத்து கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நல்ல தூய்மை இருந்துச்சுன்னா நீங்களே வேணுங்கிறத பாபாட்டேருந்து என்ன பண்ணிக்க முடியும்? தூய்மை ஆக ஆக பாபாட்ட கேட்கவே வராது. பாபா டெய்லி காலையில் எந்திரிச்சதும் குழந்தைய உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நாம் என்ன சொல்கிறோம்? பாபா எனக்கு நீ கிடச்சிட்ட, அது போதும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். சொல்லி பழகணும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இந்த மனசு என்னவே பழகிடுச்சு, அரைக்கல்பமாக கேட்டே பழகிடுச்சு. சத்தியத்துக்கு இதுக்கு லாய்க்கே கிடையாது. அந்த சன்ஸ்காரம் அழியணும். எந்த சன்ஸ்காரம் அழியணும்? கேட்குற சன்ஸ்காரம் அழியணும். பாபா எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீ மட்டுமே போதும். அவர் கிடைச்சா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அதில் தந்திரம் இருக்குது. எனக்கு நீ மட்டுமே போதும்னா அவர் எல்லாத்தையும் அவரே வந்து என்ன பண்ணிவிடுவார்? ஃபுல் பண்ணிவிடுவார். அந்த தந்திரம் எல்லாருக்கும் புரியறதில்லை. எனக்கு அதைத்தான் இதைத்தான்னு லிமிட் ஆக்கிக்கிறோம். எனக்கு ஒன்றும் வேண்டாம் பாபா, எனக்கு என்ன. ஆனால் அவளும் அவர் விட மாட்டார். குழந்தை உனக்கு ஏதாவது வேணுமா? உனக்கு ஏதாவது வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். இச்சா மாத்திரம், இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவர். அதுதான் பாபாவை புரிஞ்சுக்கிட்டவங்களுடைய அடையாளம். பாபா கிடைச்சிட்டார், அவருக்கு மேலே வேற என்ன? பரந்து ஏக அக்ஷர். பாபா சொல்றாங்க இந்த ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தை எல்லாமே பக்தி மார்க்கத்திற்கானது. இந்த லக்ஷ்மி நாராயணனும் படிப்பினால் ஆகுகிறார்கள். எதனால் ஆகலை? சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, சரி, ஆனால் ஒழுங்கா படி. சார் என்ன சொல்வார்? ஆசீர்வாதம்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் ஒழுங்கா என்ன பண்ணு? படி. பாபாசம் இந்த லட்சுமி நாராயணன் ஆசீர்வாதத்தால் உருவாகலை. எதனால் உருவாகிருக்கிறாங்க? அவங்க புருஷார்த்தம் பண்ணனால எல்லார்ட்டையும் தான் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். ஆனாலும் அந்த புருஷார்த்தத்துக்கு ஆதாரம் என்னது? படிப்பு. படிப்பினால் படித்து பிறகு அனைவரையும் கற்றுக் கொடுக்கவும், அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். பள்ளிக்கூடத்தில் குமார குமாரிகள் படிக்கிறதுக்காக போகிறாங்க. இக்கட்டே ஹோனே சே பிர் பகுத் கராப் பி ஹோ படுத்தே ஹே கியோங்கி கிரிமினல் ஐகேனா. அவங்க சேர்ந்து இருப்பதால் பிறகு கெட்டு போயும் விடுகிறார்கள். ஏன் எனில் கிரிமினல் பார்வை இருக்கிறது அல்லவா? கிரிமினல் ஐ ஹோனே காரன் பர்தா லகாத்தேகே. கிரிமினல் பார்வை இருப்பதால் முக்காடு பர்தா போட்டு கொள்கிறார்கள். அங்கேயோ சத்தியுத்திலேயோ கிரிமினல் ஐ இருக்காது. இந்த முக்காடு போட வேண்டிய அவசியமும் இருக்காது. குங்குட்டு கர்ணைக்கு பி தர்கார் நகி. சத்தியுத்தில் என்ன நார்த்துலலாம் அந்த முக்காடு போடுற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது. பாபா காலத்தில் யோசிச்சு பாருங்க, வெளியில் பெண்கள் முக்காடு போடாமல் என்ன பண்ணக்கூடாது? முக்காடுன்னு முகத்தையே மறைச்சிருவாங்க. இந்து பெண்களும் கூட அவங்க அப்படி முகத்தை என்ன பண்ணிப்பாங்க? மறைச்சிப்பாங்க. பாபா சொல்ல சத்தியத்தில் இந்த முக்காடு போடுற வேலையெல்லாம் இருக்காது. ஏன்னா அங்கே யாருக்குமே கிரிமினல் பார்வை இருக்காது. இந்த லக்ஷ்மி நாராயணன் ஒரு பொழுது முக்காடு இட்டு பார்த்திருக்கிறீர்களா என்ன? அங்கேயோ அப்படிப்பட்ட தீய சிந்தனைகள் யாருக்கும் ஒரு பொழுதும் வருவதே இல்லை. இந்த உலகம் ராவண ராஜ்யமாகவே இருக்கிறது. இந்த கண்கள் சில வாணியில் பாபா சொல்வார் முக்தி ஜீவன் முக்தியை காண்பிக்கக்கூடிய கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். சில வாணியில் சொல்லுவார் இது மந்திர டப்பா, இது ஓப்பன் ஆனாலே அவங்களுக்கு சாந்தி சக்தி எல்லாம் கிடைச்சிடணும். கடைக்கண் பார்வையேன்னு சொல்லியிருக்கிறாங்களே, கண் மூலமாகவே விமோச்சனம் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவார் பாபா. அது கரெக்டு. ஆனால் இப்போ பொதுவாக சொல்கிறார் எகு ஆங்கே படி சைத்தானுகே. இந்த கண்கள் எப்படிப்பட்டது? பெரிய சைத்தான்,
பாபா வந்து ஞான கண் தருகிறார். ஆத்மாதான் எல்லாவற்றையும் கேட்கிறது, பேசுகிறது, செய்கிறது என்னது? ஆத்மாதான். உங்களுடைய ஆத்மா இப்பொழுது சுதர் ரஹிகே, உங்களுடைய ஆத்மா இப்பொழுது திருந்தி கொண்டு இருக்கிறது. ஆத்மாகி பிகடுக்கர் பாப் ஆத்மா பன்கயித்தி, ஆத்மாதான் தவறு இழைத்து பாவாத்மாவாக ஆகியிருந்தது. பாப் ஆத்மா என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? ஜிஸ்கி கிரிமினல் திருஷ்டி ஹோத்தீகே, யாருக்கு கிரிமினல் பார்வை இருக்கிறதோ அவங்களுக்கு பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. வகை கிரிமினல் ஐ தோ சிவாயே பாப்புக்கே அவர் கோயி சுதார் ந சகே, அந்த கிரிமினல் ஐ குற்ற பார்வையினை தந்தையை தவிர்த்து வேறு யாராலும் மாற்ற திருத்த முடியாது. ஞானத்தினுடைய சிவில் கண்களை ஒரு தந்தை தான் தருகின்றார். ஞானம் பொருந்தி யாரை பார்த்தாலும் ஆத்மா, யார்கிட்ட பார்த்தாலும் விசேஷத்தா தான் பார்க்குறோம். அதுக்கு பேர் என்னது? சிவில். இந்த சிவில் ஞான கண்ணை ஒரு தந்தை தான் தருகின்றார். சிவிலைசேஷன் அப்படின்னாலே நாகரிகம் அடைந்த மக்கள் அர்த்தம். சிவிலைசேஷன்னாலே நாகரிகம், அதிலிருந்து வந்தது என்னது? சிவில். சிவில்னா பொதுவாக மக்கள்ங்கிற பேருக்கும் ஒரு வார்த்தை உண்டு. மக்களை கூட என்ன வார்த்தை தான் சொல்கிறோம்? அதாவது மிருகம் மாதிரி இருந்தவங்க ஒரு கட்டத்தில் திருந்தி வாழ்றதுனால அவங்களுக்கு பேர் என்ன வச்சாங்க? சிவில்னு வச்சாங்க. சிவில்னா நாகரிகம், பண்பாடு. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. சிவில் கண்ணை ஒரு தந்தை தான் தருகிறார். இந்த ஞானமும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சாஸ்திரங்களில் இந்த ஞானம் சிறிதும் இல்லை. பாபா கூறுகிறார், இந்த வேத சாஸ்திர உபநிடதங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தையவை. ஜபம், தபம், தீர்த்தம் எல்லாம் செய்து வந்தீர்கள், ஆனாலும் நான் யாருக்கும் கிடைக்கவில்லை. இது பக்தி மார்க்கம் அரை கல்பம் நடைபெறுகிறது. இப்போ குழந்தைங்களாகி நீங்க இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஆவோ तो हम तुमको रचिता और रचना के आदिमत्य अंत का ज्ञान सुनाए. என்ன செய்தியை கொடுக்கணும்? வாங்க, உங்களுக்கு நாங்க படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திம ஞானத்தை கூறுவோம். பரம்பிதா பரமாத்மாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுவோம். மனிதர்கள் யாருக்கும் முற்றிலும் இதை பற்றி தெரியவில்லை. முக்கியமான வார்த்தை இது. எது முக்கியமான வார்த்தை? ஆவோ பகனோ பாயோ, வாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. நமக்கு ஆட்டோக்காரரோ தெரியக்கூடாது. ஆட்டோக்காரராக அவர் தெரிகிற வரைக்கும் அவருக்கு இந்த ஞானத்தை, இந்த பேட்சை கண்டாலே ஒரு மாதிரியாக தான் பார்ப்பார். ஆட்டோக்காரர் நம்ம கண்ணுக்கு யாரா தெரியணும்? ஆத்மாவா தெரியும். அதுவும் ஒருபடி மேலே போய் சகோதரனா தெரியும். சகோதர ஆத்மா. அவர் யாரு? சகோதரர். ஆட்டோக்காரரோட முடிச்சிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க ஆட்டோக்காரரெல்லாம் ஈஸியாக ஆத்மான்னு பார்த்துடலாம். வீட்டில் கூடவே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்க, நல்லவங்க தான் எல்லாருமே. யாருமே இந்த ட்ராமாவில் இல்லை, அவங்களையும் ஆத்மான்னு பார்க்கணும். பாபா சொல்றார், இது சவாலுக்கான விஷயம். இது முக்கியம் அப்படின்றார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, வந்து படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திம ஞானத்தை கேளுங்கள், பாடம் படியுங்கள். இதன் மூலம் நீங்கள் இப்படி ஆகிவிடுவீர்கள். வாயை திறந்து மைக்க பிடிச்சி சொல்லாட்டாலும் அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது டெய்லி என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? சொல்லிட்டு வாங்க. நீங்கள் கூப்பிடும்போது போயிடும். எந்த ஆத்மாவுக்கு போய் சேரணும் அந்த சத்தம்? என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு சொல்லுவாங்க. நம்மளும் யாரோ கூப்பிட்டதுனால தான் இங்கே என்ன பண்ணோம், வந்தோம். டைரக்டாவோ சூட்சுமமாவோ என்ன பண்ணாங்க? முதல்ல பிரம்மா கூப்பிட்டார். அவர் மொட்டை மாடியில் நின்றுட்டு 2 கையும் நீட்டிட்டு வாருங்கள் குழந்தைகளே, வாருங்கள் குழந்தைகளே சத்தமாக சொல்லுவாராமா. குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. பாபாவுக்கு என்ன ஆச்சு? மொட்டை மாடியில் இருந்துட்டு 2 கையை நீட்டி அவர் கூப்பிட்ட சத்தம் நம்ம ஊருக்கு கேட்டிருக்குது. நாமெல்லாம் அவர் சத்தத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்? முழிச்சிருக்கிறோம். கொஞ்சம் லேட்டு தான், ஆனாலும் வந்து சேர்ந்துடுச்சுல்ல. அவர் சத்தம் போடலைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது. அப்போ அது சில விஷயத்தை நீங்கள் ஸ்தூலமாகவே பண்ணலாம். பண்ணியிருக்கிறார் பிரம்மா பாபா. என்ன பண்ணியிருக்கிறார்? 2 கை நீட்டி மொட்டை மாடலில் நிற்கலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. அட்லீஸ்ட் சத்தம் இல்லாமல் மானசீகமாவது ஒரு திருஷ்டி கொடுக்கலாம். கிழக்க இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் வாங்கன்னு கிழக்க திரும்பி கூப்பிடுங்க. நீங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களே. பக்தியில் ஆண்டாள் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் கேட்டிருப்போம்ல. அந்த அம்மா கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணிகிட்டே போச்சு, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போச்சுல. இப்போ வரைக்கும் எல்லாரும் உலகத்தில் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க? தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாபா சொல்ல, நீங்கள் சூட்சமமாகவாவது என்ன பண்ணுங்க, வாருங்கள் சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். பத்திரிக்கை வைக்காம நம்ம ரோசக்காரங்கள்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? வருவாங்களா? உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா?
அப்போ நாம கூப்பிடாமல்லாம் இங்கெல்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. சில பேருக்கு பேர் போட்டு என்ன வைக்கணும், பத்திரிக்கை வைக்கணும். சில பேருக்கு பழம் சீர்வரிசையெல்லாம் கொடுத்து தான் என்ன பண்ணணும், பத்திரிக்கை. சில நிறைய ஆத்மாக்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். கொடுத்தா அதுங்க தானால என்ன பண்ணிடும், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மரியாதை கொடுத்தாலே வந்துடும். சிலதுக்கு கொஞ்சம் அன்பு கொடுத்தா வந்துடும். சில பேரை மன்னிச்சு விட்டுட்டா கூட என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. அப்போ ஆனால் நமக்கு அந்த பாவனை இருக்கணும். என்ன பாவனை, என் சகோதரன், என்னுடைய சகோதரி, வாருங்கள். இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இந்த வார்த்தை முக்கியம் அப்படின்றார் பாபா. படைப்பாளர் படைப்பின் ஆதிமத்திய அந்திம ஞானத்தை கேளுங்க, படிங்க. இதை படிச்சா நீங்க இப்படி ஆயிடலாம். லட்சுமி நாராயணன் படத்தை காண்பிச்சு சொல்லணும். இந்த ஞானத்தை பெறுவதால், சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து கொள்வதால் நீங்கள் இப்படிப்பட்ட சக்கரவர்த்தி, சத்யுகத்தினுடைய மகாராஜா மகாராணி ஆகிவிட முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணனும் இந்த படிப்பினால் ஆகி இருக்கிறார்கள். இந்த படிப்பினால் ஆகியிருக்கிறார்கள். நீங்களும் படிப்பினால் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம். பாபசோ இதனுடைய பிரபாவம் மிக பெரியது. தந்தை வந்திருப்பதே பாரதத்தில் தான், வேறு கண்டத்தில் ஏன் வர வேண்டும்? பாபா அழிவற்ற சர்ஜன், அவினாசி சர்ஜன், அழிவற்ற மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர். ஆத்மாவில் உள்ள இருக்கிற எல்லா விதமான கிருமிகளையும் என்ன பண்ணிடுறார், நீக்கிடுறார். பாபா அவினாசி சர்ஜன். அப்ப அவசியம் அவர் அங்கதான் வருவார். எங்கே வருவார்? எந்த பூமி சதா நிரந்தரமாக இருக்குமோ, அழிவற்ற பூமியோ, அங்கதான் வருவார். ஜிஸ் தர்த்தி பர் பகவானுக்கா பாவ் லகா, எந்த பூமியில் எந்த மண்ணில் பகவானினுடைய கால் படுமோ அந்த மண், அந்த பூமி ஒரு பொழுதும் அழிந்து போக முடியாது. இந்த பாரதம் அப்படிப்பட்டது. இது தேவதைகளுக்கானது. சிறப்பு எக சேஞ்ச் கோத்தாக, இந்த பூமி அழிகிறது இல்லை, பாரத பூமி அழிகிறது இல்லை, வெறுமனே மாற்றம் அடைகிறது. மற்றபடி பாரதம் தான் சத்திய கண்டமாகவும் பாரதம் தான் பொய் கண்டமாகவும் ஆகுகிறது. பாரதத்திற்குத்தான் ஆல்ரவுண்ட் பார்ட், மற்ற எந்த கண்டமும் அப்படி பெயர் எடுப்பது இல்லை. சத்தியம், உண்மை என்று பகவானை சொல்றோம். அவர்தான் சத்திய கண்டத்தை உருவாக்குகிறார். பிறகு பொய் கண்டத்தை ராவணன் உருவாக்குகிறான். பிறகு ராவணன் உருவாக்கிய பிறகு சத்தியத்தின் இம்மி கூட இங்கு இருப்பதில்லை. इसलिए குரு பி சச்சே நகி மில்தே, அதனால குரு கூட உண்மையான குரு கிடைக்க மாட்டேன்றாங்க. அந்த சந்நியாசிகள், அவர்களுக்கு பின்பற்றக்கூடிய சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த சீடர்களோ கிரகஸ்திகளாக இருக்கிறாங்க. ஒரு சன்னியாசிக்கு கிரகஸ்தி எப்படி சீடர்களாக இருக்க முடியும்? சீடர்னா பின்பற்றக்கூடியவர். சன்னியாசியை பின்பற்றினா அவங்களும் சன்னியாசி ஆகி இருந்திருக்கும். நாங்கள் அந்த சன்னியாசியினுடைய சீடர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் கிரகஸ்தியாகவும் இருக்கிறாங்க. கிரகஸ்தி எப்படி ஒரு சாதுவுக்கு சீடராக இருக்க முடியும்? இப்போ பாபா தானே கூறுகிறார். இப்போ பாபா தானே கூறுகிறார். சில விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட சொன்னா குழப்பி விட்டுருவாங்க, தலைகீழாக ஆக்கி விட்டுருவாங்க. சில விஷயத்த நாமளே சொல்றதுதான் நல்லது. பாப் குது ககத்தேகே, பாபா தானே சொல்றார். பச்சே பவித்திர பனோ அவர் தெய்வீ குண் தாரன் கரோ, குழந்தைகளே பவித்திரமாகுங்கள், மேலும் தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் தேவதையாக வேண்டும். சந்நியாசிகள் யாரும் சம்பூர்ண நிர்வீகாரி சிறிதும் இல்லை. மீண்டும் மீண்டும் விகாரிகளிடத்தில் ஜன்மம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில பால பிரம்மச்சாரிகளும் இருக்கிறார்கள். அப்படியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபாரின்ல கூட இருக்கிறாங்க. பிறகு வயோதிகர் ஆன பிறகு திருமணம் பண்ணிக்கிறாங்க, தன்னை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. திரு உனிக்கேலியே பிறகு யாரை அவங்க கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்காக நிறைய செல்வத்தையும் விட்டுட்டு போறாங்க. மற்ற செல்வத்தை எல்லாம் தர்மத்துக்குன்னு எழுதியும் வச்சிடுறாங்க. அதாவது தூய்மையா இருக்கிறாங்களாமா. ஃபாரின்ல கூட சில பேர் அப்படி இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல காப்பாத்துக்கிறதுக்காக யாரையாவது கட்டிக்கிறாங்க. பிறகு தர்மத்துக்குன்னு பணத்தை கொடுத்துடுறாங்க. யகாந்தோ உனுங்கா பச்சோமே பகுத் மமத்துவ ரகத்தாகே. ஆனா இங்கே அவர்களுக்கான குழந்தைகள் மீது மிகுந்த பற்று இருக்கிறது. முக்கியமா ஃபாரின்ல எல்லாம் பிள்ளைங்க மேல எல்லாம் பற்றுலாம் 18 வயசு 20 வயசுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ உன் பழப்ப பார்த்துக்கோ, அதுக்கு மேலே நீ படிக்கணும்னா நீ சம்பாதிச்சு தான் என்ன பண்ணணும். அவங்களாம் சொத்தே சேர்த்து வைக்கிறது இல்லை பிள்ளைங்களுக்கு. ஃபாரின்ல அவ்வளவு பற்று இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல் ரவுண்டில் வர்றதில்லை. மிகப்பெரிய எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் நமக்கு தான். அதே மாதிரி
பற்றும் பாரதத்துல தான். बाबा साहब 60 वर्ष के बाद बच्चों के हवाले करते हैं, फिर जांच करते हैं, देखे हमारे पिछाड़ी ठीक चलाते हैं या नहीं. परंतु आजकल के बच्चे तो कहते हैं बाप वानप्रस्थ में गया तो अच्छा हुआ, चाबी तो मिल गई. சில வீட்டில் என்ன பண்ணுறாங்களான்னா 60 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்களாம். ஒப்படைச்சிட்டு அவங்களால எங்கேயும் போக முடியலையாமா, சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாமா. இதுங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைய காலத்து குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க அப்பா வானப்பிரஸ்தம் போனால் நல்லது, சாவி கிடச்சிடும், போன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலி ஆகும். இதுதான் இன்னைக்கு குடும்பமாக இருக்குது. ஜீத்தேஜி சாரா கானாகி கராப்பு கருதேத்தாக. வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே மொத்த சொத்தையும் அழிச்சிடுதுங்க பிள்ளைங்க. அப்பா உயிரோடு இருக்கும்போது பிள்ளைங்க அப்பாட்டேருந்து சொத்தை வாங்கி மொத்தத்தையுமே அழிச்சிடுதுங்க. फिर बाप को भी कहने लगते हैं यहाँ से निकल जाओ. பிறகு என்ன பண்ணுறாங்களாமா, இந்த சொத்து கொடுத்த அப்பாவையும் சொல்லிடுறாங்களாமா, நீ இங்கேருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. तो बाप समझाते हैं, பாபா புரிய வைக்கிறார், பிரதர்ஷினிமி தும் யஹ் லிக் தோ, கண்காட்சிகளில் நீங்கள் எழுதி வையுங்கள். என்ன எழுதி வைக்கணும், பெகனோ பாயும் சகோதர சகோதரிகளே வந்து படைப்பாளர் மற்றும் படைப்பின் ஆதிமத்திய அந்திம ஞானத்தை கேளுங்கள். இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தை புரிந்து கொள்வதால் நீங்கள் சக்கரவர்த்தி தேவி தேவதா விஸ்வத்தின் மகாராஜா மகாராணி ஆகிவிடுவீர்கள். இந்த பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் தருகிறார். இப்போ பாபா சொல்றார், யஹே பகூத் ஜனமுகா அந்திம ஜனமகே, இது அநேக ஜென்மத்தின் கடைசி ஜென்மம், நான் இவரில் தான் பிரவேசம் செய்கிறேன். பிரம்மா கே சாமனே ஹே விஷ்ணு, பிரம்மாவுக்கு முன்னாலே விஷ்ணு இருக்கிறார். விஷ்ணுவுக்கு 4 புஜங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டு கைகள் ஆணினுடையது, 2 கைகள் பெண்ணினுடையது. இங்கு 4 புஜம் கொண்ட மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காகத்தான் விஷ்ணு, அதாவது லக்ஷ்மி நாராயணன். விஷ்ணுனாலே என்ன அர்த்தம், லக்ஷ்மி நாராயணன். பிரம்மாவுக்கு 2 கைகள் காண்பிக்கப்படுகிறது. சில பேர் பக்தியில 4 கை காண்பிக்கிறாங்க. அது என்ன, பிரம்மாவினுடைய 2 கை, சரஸ்வதியினுடைய 2 கை. இருவருமே எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி ஆகிவிட்டவர்கள். ஐசனகி அப்படிலாம் பாபா சொல்லல, நீங்க சந்நியாசம் பண்ணிட்டு வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போங்கன்னு சொல்லல. பாபா சொல்றார், குடும்பத்தில் இருந்து கொண்டே நரகத்தை புத்தியால் தியாகம் செய்யுங்கள், நரகத்தை மறந்து சொர்க்கத்தை புத்தியால் நினைவு செய்யுங்கள். நரகம் மற்றும் நரகவாசியிலிருந்து புத்தி தொடர்பை விலக்கி சொர்க்கவாசி தேவதைகளோடு புத்தி தொடர்பை இணைக்க வேண்டும். யார் படிக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தியில இது இருக்கும் இல்லையா, என்ன இருக்கும், ஹம் பாஸ் கரேங்கே பிற யஹ் பனேங்கே, நாம பாஸ் ஆவோம், பிறகு நாம இந்த தேவதைகளாக ஆகுவோம். முன்பெல்லாம் குருமார்களை தேடி சென்றார்கள். அதுவும் எப்போ, 60 வயசுக்கு பிறகு வானப்பிரஸ்த நிலை ஏற்படும் பொழுது. பாபா கூறுகிறார், நானும் இவருடைய வானப்பிரஸ்த காலத்தில், பிரம்மாவுக்கு 60 வயசு ஆன பிறகுதான் நான் பிரவேசம் செய்கிறேன். யார் அதிக ஜென்மத்தை எடுத்து கடைசி ஜென்மத்தில் வந்தவரோ அவர் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன். பகவானின் மகா வாக்கியம், நான் மிகுந்த ஜென்மம் எடுத்து கடைசி ஜென்மத்தில் இருப்பவரில் தான் பிரவேசம் செய்கிறேன். யாரிடமிருந்து ஜிசே சுரு லேக்கர் அந்த தக்க பாட்டு பஜா, யார் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கதாபாத்திரம் நடித்தாரோ அவரில் தான் பிரவேசம் செய்கிறேன். ஏனெனில் அவர்தான் முதல் நம்பருக்கு செல்ல வேண்டும். பிரம்மாவே விஷ்ணு, விஷ்ணுவே பிரம்மா. இருவருக்குமே 4 கைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கும் இருக்கிறது. பிரம்மா சரஸ்வதியே லக்ஷ்மி நாராயணன், பிறகு லக்ஷ்மி நாராயணனே பிரம்மா சரஸ்வதி ஆகுகிறார்கள். ஆக குழந்தைங்க நீங்க சட்டென கணக்கு எடுத்து விட முடியும். விஷ்ணு என்றால் லக்ஷ்மி நாராயணன், அவங்க 84 ஜென்மம் எடுத்து சாதாரணமாக இந்த பிரம்மா சரஸ்வதி ஆகிடுறாங்க. इनका नाम भी बाद में பாபா ने பிரம்மா ரக்கா, இவங்களுக்கான பெயரை கூட பின்னால தான் பாபா பிரம்மா அப்படின்னு வைக்கிறார். இல்லைன்னா பிரம்மாவுக்கு அப்பா யாரா இருப்பாங்க, அவசியம் சிவபாபான்னு தான் சொல்லுவோம். எப்படி படைத்தார், ஸ்வீகாரம் செய்தார். சிவபாபா பிரம்மாவை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். பாபா சொல்றார், நான் இவரில் பிரவேசம் செய்கின்றேன், ஆகவே எழுத வேண்டும் சிவ பகவானின் மகா வாக்கியம், நான் பிரம்மாவில் பிரவேசம் செய்கின்றேன். அவர் தன் ஜன்மங்களை பற்றி கூட அறிந்திருக்கவில்லை. இந்த பிரம்மா
தன்னை தனது ஜென்மத்தை பற்றி கூட அறிஞ்சிருக்கல. அநேக ஜென்மத்தினுடைய கடைசியில் நான் பிரவேசம் செய்கின்றேன். வகபி ஜப் வானப்பிரஸ்தா, அதுவும் எப்போ இவர் வானப்பிரஸ்த நிலை அடைகிறாரோ அப்பொழுது வருகிறேன். அவர் ஜப் துனியா, மேலும் எப்போ இந்த உலகம் பழையதாக பதீத்தமாகிடுதோ அப்பொழுது நான் வருகிறேன். எவ்வளவு சகஜமா பாபா சொல்றார். முன்பு 60 வருடத்துல குருமார்களை தேடி சென்றார்கள். இப்பொழுதோ ஜென்மம் எடுத்ததுமே குருவை தேடி செல்லுகிறார்கள். இதெல்லாம் கிறிஸ்டியன்ட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. கிறிஸ்துவர்களுக்குத்தான் குழந்தைங்க சின்னவங்களா இருக்கும் பொழுதே ஞான ஸ்நானம் பண்ணி வச்சுடுறாங்க இல்லையா. சோட்டே பன்மே சின்ன வயசுலயே குருட்ட கொண்டு போறதுல என்ன லாபம் இருக்கிறது? அவங்க நினைக்கிறாங்க சின்ன வயசுலயே செத்து போயிட்டாங்கன்னு வச்சுப்போம், சத்கதி அடைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறார், யகாந்தோ கோயிக்கு சத்கதி ஹோன சக்கே, இங்க யாருக்குமே சத்கதி கிடைக்க முடியாது. உலகத்துல உள்ள குருமார்களை பின்பற்றி போறதுனால யாருக்கும் சத்கதி கிடைக்க முடியாது. இப்ப பாபா உங்களுக்கு எவ்வளவு சகஜமா புரிய வைக்கிறார், உயர்ந்தவர் ஆக்குகிறார். பக்தியிலேயோ நீங்க ஏணிப்படியில் இறங்கித்தான் வந்திருக்கிறீங்க. ராவண ராஜ்யம் இல்லையா? விஷம் நிறைந்த உலகம் ஆரம்பித்து விடுகிறது. துவாபரயுகத்திலே இருந்தே குருமார்களை எல்லாரும் தான் தேடி சென்றார்கள். எகு குதுபி ககுத்தே, இந்த பிரம்மா இவரே சொல்றார், நானே நிறைய குருமார்களை தேடி சென்றேன். பகவான் யார் என்றால் எல்லோருக்கும் சத்கதி அளிப்பவர். அவரை அறிந்திருக்கவே இல்லை. பக்தி கீவி பகூத் கடி சஞ்சிரே பன் படிகே, பக்தி நிறைய செய்திருந்த போதும் மிக கடுமையான சிறையில் இருக்க வேண்டி இருந்தது. சஞ்சிரோம் கோயி மோட்டி ஹோத்தீகே கோயி பத்லி ஹோத்தீகே, சங்கிலிகளால் கெட்டப்பட்டு இருந்தோம். ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னால சில சங்கிலி ரொம்ப பெரிய சங்கிலியா இருக்குது, சில சங்கிலி நூல் மாதிரி சின்னதாகவும் இருக்கிறது. कोई भारी चीज उठाते हैं तो कितनी मोटी जंजीरों से बांधकर उठाते हैं. ஏதாவது ஒரு பெரிய பொருளை தூக்குறதா இருந்தா எவ்வளவு பெரிய சங்கிலியை கட்டி தூக்குறாங்க. இன்மேபி ஐசேகே, இங்கேயும் அப்படித்தான். கோய் தோ ஜட் ஆக்கர் துமாரி சுனேங்கே, சில பேர் சட்டுன்னு வந்து நீங்க சொல்றத கேட்பாங்க, நல்ல விதமா படிப்பாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை, நம்பர்வார் மாலையினுடைய மணியாக ஆகுகிறார்கள். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் மாலையை உருட்டி நினைவு செய்கிறார்கள், ஞானம் எதுவும் இல்லை. குருனே ககா, குரு சொன்னார் மாலையை சுத்திக்கிட்டே இரு, அவ்வளவுதான். ராமா ராமான்னு அவங்க துவனி எழுப்பிக்கொண்டே மாலையை சுத்துறாங்க. இது ஒரு பழக்கமா போயிடுச்சு, அவ்வளவுதான். பாபா சொல்றார், ஆவாஜ் படா மீட்டா லக்தாகே பஸ், அந்த ராம் 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 ராம்னு சொல்றத கேட்கறதுக்கு அந்த சத்தம் ரொம்ப இனிமையா இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. ராம் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது, கிருஷ்ணர்னா யாருக்கு சொல்லப்படுகிறது, அவங்க எப்ப வாராங்க எதையுமே தெரிஞ்சுக்கல. கிருஷ்ணரையும் துவாபரயுகத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதையெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா? குருமார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் துவாபரயுகத்துல வந்தார் அப்படின்னா பிறகு ஏன் கலியுகம் வந்தது? அவர் வந்திருந்தா உலகம் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? மாறி திருப்பி என்னவா மாறி இருக்கணும்? சத்தியமா வந்திருக்கணும். அப்போ அவர் வந்தது துவாபரயுகத்துல, அப்புறம் வந்து கலியுகம் வந்துடுச்சு, தமோ பிரதானமாகிடுச்சு. பாபா சொல்றார், நான் சங்கமத்தில் வருகிறேன், வந்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக்குகிறேன். நீங்க எவ்வளவு கண்ணிழந்தவர்களாக அறியாமை உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பாபா புரிய வைக்கிறார், முள்ளிலிருந்து மலராக கூடியவர்கள் யாரோ அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். இது முற்றிலும் சத்தியமான விஷயம். சில பேர் நல்ல விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. தோ தும்கோ ககுத்தேகே, அப்போ உங்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்லா புரிய வைக்கிறீங்க. 84 ஜென்மத்தினுடைய கதை முற்றிலும் சரிதான். ஞான கடலோ ஒரே ஒரு பாபா, ஜோ ஆக்கர் துமே பூரா ஞான தேத்தேகே, அவர் வந்து உங்களுக்கு முழு ஞானத்தை தருகின்றார். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரதி மாத் பிதா बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணை செய்வதற்கு முக்கியமான சாரம், சத்குரு பாபாவின் நினைவினால் புத்தியை சதோ பிரதானம் ஆக்க வேண்டும். சத்குரு பாபாவின் நினைவினால் புத்தியை சதோ பிரதானம் ஆக்க வேண்டும். ஆஸ்திகராகி ஆஸ்திகர் ஆக்கும் சேவை செய்யுங்கள்.
ஆஸ்திகர் ஆகி ஆஸ்திகர் ஆக்கும் சேவை செய்யுங்கள். இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஆகும். இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை. ஆகவே எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசி ஆகி எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசியாகி எல்லாவற்றிலிருந்தும் புத்தி தொடர்பை துண்டித்து விடுங்கள். எல்லாவற்றில் இருந்தும் புத்தி தொடர்பை நீக்கி விடுங்கள். தூய்மை ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தூய்மை ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். वरदान देह और देह के दुनिया की स्मृति से ऊंचा रखने वाले सर्व बंधनों से मुक्त फरिश्ता भव. வரதானம் தேகம் மற்றும் தேக உலகத்தின் நினைவுகளில் இருந்து தேகம் மற்றும் தேக உலகத்தின் நினைவுகளில் இருந்து அப்பால் இருக்கக்கூடிய சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆகுக. அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆகுங்கள். யார் ஒருவருக்கு தேகத்தின் மீது தேகதாரிகளினுடைய உறவின் மீது மனதின் பற்று இல்லையோ அவர்கள்தான் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தாக்களினுடைய கால் பாதங்கள் சதா பூமியை தொடாமல் உயரத்தில் இருக்கின்றன. பூமியை விட்டு உயரத்தில் என்றால் அர்த்தம் தேக உணர்வு நினைவுகளிலிருந்து விடுபட்டு உயர்ந்து இருப்பது. யார் தேகம் மற்றும் தேக உலகத்தின் நினைவுகளிலிருந்து விடுபட்டு உயர்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள்தான் எல்லா பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட ஃபரிஸ்தா ஆகுகிறார்கள். அப்படிப்பட்ட ஃபரிஸ்தாக்கள் தான் டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஃபரிஸ்தாக்கள் தான் டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்கிறாங்க. யாருடைய புத்திங்கிற கால் இந்த மண்ணில் படலை, உலகத்தினுடைய பந்தனத்தில் தேகதாரிகள்கிட்ட சிக்கிக்கல, அவங்க தான் லேசாக இருக்கிறாங்க, மேலும் பிரகாசமாக இருக்கிறாங்க. டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்கிறாங்க. ஸ்லோகன் वाणी के साथ चलन और चेहरे से पाप समान गुण दिखाई दे तप प्रत्यक्षता होगी. ஸ்லோகன் சொல்லோடு கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாப்சமான் குணம் தென்படட்டும். சொல்லோடு கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாப்சமான் குணம் தென்படட்டும். அப்பொழுதே பிரத்யக்ஷம் ஏற்படும். அப்பொழுதே பிரத்யக்ஷம் பாபாவை வெளிப்படுத்த முடியும். சொல்லோடு கூடவே நம்முடைய முகத்தில் நடத்தையில் பாபாவுடைய குணம் தென்படணும். அப்பந்தான் பிரத்யக்ஷத்தா ஏற்படும். பாபா இன்னைக்கு சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை வந்திருப்பதே உங்களுக்கு சிவில் கண், நாகரிகம், பண்பு உடைய கண்களை தருவதற்காக. உங்களுக்கு இப்போ ஞானத்தின் 3ஆம் கண் கிடைத்திருக்கிறது. ஆகவே கண்கள் ஒரு பொழுதும் கிரிமினல் ஆகிவிட வேண்டாம். யாருடைய தேகத்தையோ குறைகளையோ பார்த்திட வேண்டாம். நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி. உங்களுக்கு பாபா என்ன ஸ்ரீமத்து கொடுக்கிறார்? நரகம் மற்றும் நரகவாசிகளில் இருந்து புத்தி தொடர்பை நீக்கி சொர்க்கத்தை நினைக்கணும். குடும்பத்தில் இருந்து கொண்டே நரகத்தை புத்தியினால் தியாகம் பண்ணணும். நரகம்ங்கிறது பழைய உலகம். நீங்க புத்தியினால பழைய உலகத்தை மறந்துடணும். ஒரு எல்லைக்குட்பட்ட வீட்டை விட்டுட்டு போய் இன்னொரு இடத்துக்கு போறது இங்க கிடையாது. உங்களுடைய வைராகியம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. உங்களுடைய ஸ்திதி இப்போ வானப்பிரஸ்த நிலை. எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்போ வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஓம் சாந்தி.